வணக்கம். ஏஐ உலகத்தை ஆளப்போகுது. ரோபோகளுக்கு நம்மள விட புத்தி வந்துரும். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க, இல்லையா? ஆனா இந்த பரபரப்புக்கு நடுவுல எது நிஜம், எது வெறும் கற்பனை? வாங்க இத பத்தி சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி இதுதான். ஒரு நாள் ஏஐ நம்மள விட புத்திசாலி ஆயிடுமா? இந்த ஒரு கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஏஐயோட ஃபியூச்சரே நமக்கு புரிஞ்சிடும். இது சும்மா சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரியா, இல்ல நிஜமாவே நடக்க போகுதா? அந்த பெரிய கேள்விக்கு பதில் ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஏஐங்கிறது ஒரே ஒரு விஷயம் கிடையாது. அத சரியா 3 வகையா பிரிச்சு பார்த்தோம்னா எல்லா குழப்பமும் தீர்ந்துடும். எது நிஜம், எது சும்மா ஹைப்புன்னு நமக்கே கிளியரா தெரிஞ்சிடும். சரி, முதல்ல நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற ஏஐல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, நீங்க தினமும் யூஸ் பண்ற ஏஐ பத்தி தான் நான் பேச போறேன். அதுக்கு பேரு தான் ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஎன்ஐ. இந்த ஏஐல ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. அது ஒரே ஒரு வேலையில மட்டும்தான் ஒரு ஜீனியஸ். அதுக்காக மட்டுமே அதுக்கு ட்ரைனிங் கொடுத்திருப்பாங்க. அந்த ஒரு வேலையில நம்மளை விட சூப்பரா வேலை செய்யும். ஆனா அதோட உலகம் அந்த ஒரு டாஸ்கோட முடிஞ்சிரும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இதெல்லாம் ஏஐ தான். நீங்க சிரி, அலெக்சா கிட்ட பேசுறீங்க இல்லையா? நெட்ஃபிளிக்ஸ் உங்களுக்கு ஒரு படம் சஜஸ்ட் பண்ணது இல்லையா? ஏன் கூகுள் மேப்ஸ் வழி சொல்லுதில்ல? இது எல்லாத்துலயுமே நீங்க ஒரு ஏஐ கூட தான் பேசிட்டு இருக்கீங்க. இத இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஏஎன்ஐங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் இருக்கிற சாம்பியன் மாதிரி. ஆனா அதால எல்லா ஸ்போர்ட்ஸையும் விளையாட முடியாது. யோசிச்சு பாருங்களேன், செஸ் விளையாடுறதுல வேர்ல்ட் சாம்பியனா இருக்கிற ஒரு ஏஐயால காரை ஓட்ட முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஃபேஸ் ரெகக்னிஷன் பண்ற ஒரு ஏஐ டாக்டர் மாதிரி அட்வைஸ் கொடுக்காது. ஒவ்வொன்றும் அதோட ஃபீல்ட்ல மட்டும்தான் கிங்கு. ஓகே, இப்ப நாம நிகழ்காலத்துல இருந்து கொஞ்சம் ஃபியூச்சருக்கு போலாம். நம்ம சினிமாலையும் சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளையும் பாக்குறோமே, அந்த மாதிரி ஒரு ஏஐ. அதுக்கு பேரு தான் ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஜிஐ. ஏஜிஐனா என்னன்னா, அது கிட்டத்தட்ட மனுஷங்கள மாதிரியே யோசிக்கிற ஒரு மிஷின். ஒரே நேரத்துல பல விஷயங்கள்ல திறமையா இருக்கும். ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு ரொம்ப ஈஸியா மாறிடும். சும்மா கணக்கு போடுறது மட்டும் இல்லாம, சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு காமன் சென்ஸோட நடந்துக்கும். அப்படியான ஒரு ஏஜிஐ உண்மையிலே இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க எந்த சப்ஜெக்ட கொடுத்தாலும் அது கத்துக்கும். கணக்குல இருந்து சமையல் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஈஸியா அடாப்ட் ஆகிடும். கத்துக்கிட்டதை வச்சு ஒரு கவிதை எழுதுற அளவுக்கு கிரியேட்டிவாவும் செயல்படும். அதுதாங்க அதோட பவர். ஆனா இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. நாம இன்னைக்கு பாக்குற ரொம்ப அட்வான்ஸ்டான சாட்பாட் கூட உண்மையில ஒரு சூப்பரான ஏஎன்ஐ தான். உண்மையான ஏஜிஐ இன்னும் உருவாக்கப்படல. அது இன்னமும் சயின்டிஸ்ட்களோட ஒரு பெரிய ரீசர்ச் கோலா தான் இருக்கு. சரி, இப்போ ஏஐயோட கடைசி ஸ்டேஜுக்கு போவோம். இது அறிவியலோட எல்லைகளையெல்லாம் தாண்டின ஒரு விஷயம். இது முற்றிலும் தியரி தான். இதுக்கு பேரு தான் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஎஸ்ஐ. ஏஎஸ்ஐய நம்ம கற்பனை பண்ணி பார்க்கறது கூட கஷ்டம் சொல்லலாம். லாஜிக், கிரியேட்டிவிட்டி, சோஷியல் ஸ்கில்ஸ்னு எல்லாத்துலயும் உலகத்திலேயே ரொம்ப புத்திசாலியான மனுஷங்களை விட பல மடங்கு ஸ்மார்ட்டா இருக்கிற ஒரு நிலை தான் இது. நம்ம ஆரம்பத்துல சொன்னோமே, ஏஐ உலகத்தை ஆள போகுதுன்னு. அந்த பயம் எல்லாம் இந்த ஏஎஸ்ஐ அப்படிங்கிற ஐடியாவை சுத்தி தான் வருது. ஆனா ஒன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஏஐ கிடையாது. இது வெறும் ஒரு தியோரி, ஒரு கற்பனையான எதிர்காலம் தான். ஓகே, இப்ப நாம பார்த்த இந்த 3 ஸ்டேஜையும் ஒன்னா சேர்த்து ஒரு சின்ன ரீகேப் பார்த்திடலாம். இந்த சம்மரி உங்களுக்கு ஏஐ பத்தின ஒரு முழுமையான கிளியர் பிக்சரை கொடுக்கும். பாருங்க, இந்த டேபிள் தான் நம்ம பேசின எல்லாத்தோட சாராம்சமும். நேரோ ஏஐ, அதாவது ஏஎன்ஐ, அது இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற நிஜம். ஜெனரல் ஏஐ, அதாவது ஏஜிஐ, அது நம்மளோட எதிர்கால இலக்கு. சூப்பர் ஏஐ, அதாவது ஏஎஸ்ஐ, அது வெறும் தியரி. இந்த 3 வித்தியாசத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஏஐ பத்தின எந்த டிஸ்கஷன்லயும் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கலாம். இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நாலேஜ் ஈக்விட்டி பார்ட்னர்ஸ் ஒரு பன்மொழி சேனல். உங்க டெய்லி லைஃபை இன்னும் எஃபெக்டிவாகவும் எஃபிஷியன்டாகவும் மாத்திக்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை, நடைமுறை அறிவை பல தலைப்புகள்ல நாங்க இங்க ஷேர் பண்றோம். எங்க கண்டென்ட் உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா, மறக்காம நாலேஜ் ஈக்விட்டி பார்ட்னர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த நல்ல விஷயத்த லைக் பண்ணி உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து அறிவை தேடுற இந்த பயணத்தை எப்பவும் வேகமா முன்னெடுத்துட்டு போலாம். அடுத்ததா எபிசோட் 4ல இந்த நேரோ ஏஐ நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இன்னும் எங்கெல்லாம் ஒழிஞ்சிருக்குன்னு நிறைய நிஜ வாழ்க்கை உதாரணங்களோட பார்க்க போறோம். அது வரைக்கும் காத்துருங்க. நன்றி.